அன்பிற்கினவர்களே வணக்கம். இந்த 45 டே ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம டே 15ல இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த டே 15ல நமக்கு என்ன கிளாஸஸ் போயிருந்தது அப்படின்னா, தமிழ் சொசைட்டிக்கான கிளாஸஸ் போயிருந்தது. முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3 வீக்ஸ் முழுக்க முழுக்க 2 சப்ஜெக்ட்ஸ், குறிப்பாக யூனிட் 6 தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் யூனிட் 5 எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்த 2 விஷயங்களை பற்றி தான் நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் 18 நாளைக்கு நமக்கு முழுக்க முழுக்க மேத்ஸு கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் தான் மாற்றி மாற்றி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இன்னைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் தமிழ் சொசைட்டி தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதிலிருந்து ஒரு சில ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இன்னைக்கு உங்கள் பார்வைக்காக. சரியா? ஸோ அப்படி இன்றைய பதினுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்குறோம். பின் வருவனவற்றிலிருந்து சரியாக பொருந்தி உள்ள இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ இது கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தர்மாலயம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா? ரைட். ஸோ இந்த தர்மாலயம் அப்படிங்கிறத வி சுப்பிரமணியம் அப்படின்றவர் நடத்தியிருக்கிறார் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ தர்மாலயம் வி சுப்பிரமணியம் நடத்தினதா? ஆமாம் சார், இது சரிதான். என்ன சார் சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாம். அந்த தர்மாலயம் அப்படின்றத எங்கே நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் நடத்தியிருக்கிறார். இப்போது விவிஎஸ் ஐயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த விவி ஐயர் என்ன பண்ணுறாருன்னா பாண்டிச்சேரியில் தர்மாலயம் அப்படின்ற விஷயத்தை நடத்துகிறாங்க. இந்த தர்மாலயம் எதற்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, இது ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்க்காகவே உருவாக்கப்படுது. சரிங்களா? அப்போது இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கல்ல, புரட்சிகர தீவிரவாதிகள். ஆமாம். ஸோ இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே இதை உருவாகி இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்போ அரசாங்கத்தை எதிர்த்து ஃபுல்லாக ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே பாண்டிச்சேரியில் தர்மாலயம் அப்படின்ற இடத்த வி சுப்பிரமணியம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த தர்மாலயம் அப்படின்ற இடத்துல வச்சு தான் ராபர்ட் ஆஸை கொன்ற வாஞ்சிநாதனுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? வாஞ்சிநாதன். இந்த வாஞ்சிநாதனுக்கு ட்ரைனிங் இங்கே தான் கொடுத்தது. இந்த வாஞ்சிநாதன் தான் ஜூன் 17 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து திருநெல்வேலி கலெக்டரான ராபர்ட் ஆஸை கொன்றார். சரிங்களா? ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது பாண்டிச்சேரியிலும் படிச்சிருப்போம். பாண்டிச்சேரியிலங்கன்னா அந்த தர்மாலயத்தில் தான் வி சுப்பிரமணியம் தான் கொடுத்துருக்கிறார். ஸோ அது கரெக்ட். அடுத்தது பார்க்குறோம். பாரத மாதா சங்கம், பாரத மாதா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றாங்க. அப்போ இது பாரத மாதா சங்கம் அப்படின்றது 1904 உருவாக்கப்படுதுங்க. சரிங்களா? இது உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. எக்ஸாக்டா சரிதான். சரிங்களா? இந்த அமைப்பில் தான் வாஞ்சிநாதன் பயணிக்கிறார். சரிங்களா? சொல்லப்போனால் ஜூன் 17 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து திருநெல்வேலி கலெக்டரான ராபர்ட் ஆஷ் கொல்லப்படுகிறார் இல்லையா? அவர் கொல்லப்படுவதற்கு திட்டம் தீட்டியது எல்லாமே இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி தான். அப்போ ராபர்ட் ஆஷ் கொலை வழக்கில் A1 குற்றவாளி யாரு? இவர் தான். இவர் சார்ந்த இந்த அமைப்பு தான் பாரத மாதா சங்கம் தான். பாருங்க, ஒரு இன்சிடென்ட் தான் ஹிஸ்ட்ரியில். அந்த ஒரு இன்சிடென்ட்டோடு தொடர்புடைய 2 விஷயங்களை கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. சரி. ஸோ அடுத்து பாருங்க, பாரதி ஆசிரமம் அப்படின்றாங்க. வஉசி தொடங்கி இருக்கிறாரு. சுதேசி கப்பல் கம்பெனி சுப்பிரமணிய சிவா அப்படின்னு. அப்படியே வைஸ் வர்சா. பாரதி ஆசிரமம் அப்படின்றது சுப்பிரமணிய சிவா. சரிங்களா? சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்றது வஉசி தொடங்கி இருக்காங்க. கிளியர் ஆக்குறோமா? இப்போ எப்படி இந்த 2 பேரும் தொடர்புடையவர்களோ அப்படி இந்த இருவரும் தொடர்புடையவர்கள். சரிங்களா? இந்த 2 பேர் தான் சுயராஜ்ய டே அப்படின்னு சொல்றோம். இந்த திருநெல்வேலியில சுயராஜ்ய தினம் இது கொண்டாடுற வழக்கோடு தொடர்புடையவர்கள் 2 பேர். சரிங்களா? திருநெல்வேலியில சுயராஜ்ய தினம் கொண்டாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்போ இவங்க எந்த தினத்தை சுயராஜ்ய தினம்னு கொண்டாடுறாங்கன்னா, பிபின் சந்திரபால் அவர்கள் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறாரு. அவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தினத்தை தான் இவங்க சுயராஜ்ய டே அப்படின்னு கொண்டாடலாம்னு பிளான் பண்ணுறாங்க. சரிங்களா? எஸ், அது அரசாங்கம் தடை போடுது. அதையும் மீறி இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதனால அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிடுது. இவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தொழிலாளர்கள் ஒரு பக்கம் அவங்க தொழிலாளர்களுக்காக போராடியதால் தான் வஉசியும் சுப்பிரமணிய சிவம் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு நினச்சிடுறாங்க. இதனால் அந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? இல்லை, இதைத்தான் வரலாற்றில் திருநெல்வேலி அப்ரைசிங் இல்லைன்னா திருநெல்வேலி ரயாட்ஸ் ஆஃப் 1908 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த திருநெல்வேலி கழகம் 1908 விஏஓ
சாரி விஓசியினுடைய பங்களிப்பு என்ன? ஒரு பங்களிப்பு கிடையாது. ஆனால் அவருக்காக தான் அந்த கலவரமே நடந்தது. சரிங்களா? அப்போ வஉசியும் திருநெல்வேலி கழகமும் 1908 அப்படின்னு சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டது. சரிங்களா? வெங்கடாச்சலபதி அப்படின்றவர் வாங்கியிருப்பாரு. ஸோ குறிப்பாக இந்த ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி அந்த புத்தகம் எழுதப்பட்டது. சரிங்களா? அப்போ வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு சென்ற ஆண்டில் இந்த ஹிஸ்டரியை பற்றி எழுதப்பட்ட புத்தகத்துக்காக தான் அவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு தொடர்புடைய எல்லா விஷயத்தையும் நம்ம படிச்சுக்கணும்னு சொல்கிறது அதுக்கு தான். கேட்டாங்களா கொஸ்டினே? சரி, இன்றைய பதினுடைய அடுத்த கேள்வி, செகண்ட் கொஸ்டின். சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட், காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. 1923 காங்கிரஸ் சென்னையில் மெட்ராஸில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. ஆமாம், இந்த காங்கிரஸ் கட்சி இப்போ மட்டும் கிடையாதுங்க. 1920 அப்புறம் 23 அப்புறம் பார்த்தீங்கன்னா 26 1929 1932 இத்தனை தேர்தல்களையும் காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்குது. அப்போ காங்கிரஸ் கட்சி முதல்ல எப்போ தான் வராங்க அப்படின்னா 1937 எலெக்ஷன்ஸில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணுது. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே புறக்கணிச்சிடுறாங்க. ஓகே தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ கரெக்டு. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்றாங்க. ஆமாம், 23 11 இடங்கள்ல தான் வெற்றி பெறாங்க. அதுவும் சரிதான். 26 தான் சுயராஜ்ய கட்சி மெஜாரிட்டி அதிகபட்ச இடங்கள்ல வெற்றி பெறுகிறது. சரிங்களா? 26 தான் நிறைய இடங்கள் வெற்றி பெறாங்க. இது 23 11 இடங்கள்ல. சரி. சென்னையில் நீதி கட்சி அமைச்சர் அமைத்தது அப்படின்றாங்க. அதுவும் சரிதான். அப்போ 1923 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? 1923 இங்க யாரு அப்படின்னா ராஜா ஆஃப் பனகல். சரிங்களா? பனகல் அரசர் அப்படின்னு சொல்றோம். இந்த ராஜா ஆஃப் பனகல் தான் 1923 இங்க ஆட்சி அமைச்சிருக்கிறார். ஸோ இப்போ அதுவும் சரி. 4வது ஸ்டேட்மெண்ட், காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினார் அப்படின்றாங்க. அப்போ இது தப்பு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு வார்த்தை தான் தப்பு. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழிநடத்தினார் அப்படின்னு இருக்கக்கூடாது. இயக்கத்தினில் பங்கெடுத்தார் அப்படின்னு இருக்கணும். புரியுதா? He participated in the non-cooperation movement held in Chennai. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா காமராஜர் பிறந்தது என்னவோ 1903 தான் இல்லையா? கிட்டத்தட்ட அவருடைய 21 வயதில், கரெக்டாக சொல்லணும்னா அவருடைய 21 வயதுல தான் ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதி ஆகிறாரு. 16 வயதுல காங்கிரஸ்ல சேர்ந்துடுறார். அப்போ 1919 அவர் காங்கிரஸ்ல சேர்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் தான் பண்ணியிருக்காரு, வழி நடத்தல. அப்போ சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழி நடத்தினது யாரு அப்படின்னு கேட்டா அது ராஜாஜி. கிளியர் ஆகுறோமா? அப்போ 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழி நடத்தினார்னு கொடுத்துருக்காங்க, வழி நடத்தல பங்கெடுத்திருக்கிறாரு. சரியா? அப்போ உண்மையுமே வழி நடத்தினது ராஜாஜி. சரி, ஒத்துழையாமை இயக்கத்தில் வேற யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா NMR சுப்பாராமன். இவர் மதுரையில் நடத்தியிருக்கிறார். சரிங்களா? அப்போ சென்னையில் வேற யாருன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். அப்போ ராஜாஜி, சத்தியமூர்த்தி, இவங்க 2 பேர் தான் சென்னையில் வழி நடத்தி இருக்கிறாங்க, இந்த 2 பேருமே. அப்போ மதுரையில் நடத்தினது NMR சுப்பாராமன் அப்படின்றவர். சரிங்களா? ஓகே. அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டு, 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. எஸ், ஓகே, நம்ம லக்குக்கு அப்படியே அழகாக கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் 1 2 3 கரெக்டு, 4 தப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த 11 அடுத்த கேள்வி போகிறோம். இதுலேயும் சரியான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸ் ரிலேட்டடா. நியூ இந்தியா பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல நியூ மட்டும் தூக்கிட பாரதியார். சரிங்களா? இந்தியா அப்படின்னா தான் பாரதியார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா அப்படின்னா பாரதியார். நியூ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆனி பெசன்ட். சரிங்களா? ஸோ நியூ இந்தியானா ஆனி பெசன்ட், இந்தியானா பாரதியார். கரெக்ட். அப்போ நியூ இந்தியா தான் கொடுத்துருக்காங்க, அப்போ தப்புங்க. தேசபக்தன் வாவேசு அப்படின்றாங்க. அப்போ தேசபக்தன் அப்படின்ற இதழ் திருவிக்காவோடும் தொடர்புடையது. ஏன்னா திருவிக்கா சிறிது காலம் தேசபக்தனுடைய
எடிட்டராக இருந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ கொஞ்ச காலகட்டத்தில் திருவிக்கா தேசபக்தனுடைய எடிட்டராக இருந்திருக்கிறாரு. ஆனால் தேசபக்தன் எடிட்டராக வாவேசும் இருந்திருக்கிறாரு. ஓகே, அப்போ கரெக்டாக எடுத்துக்கோ நம்ம. ஆனால் தேசபக்தன்னா வாவேசு தொடர்புடையவர் தான். அவர் ஆரம்பிச்சாரு அப்படிலாம் சொல்லவில்லை, தொடர்புடையவர். ஆமாம், தொடர்புடையவர் தான். அவர் எடிட்டராக இருந்திருக்கிறார். ரைட். நவசக்தி திருவிக்கா, அது தொடங்கி வரை திருவிக்கா தான். அப்போ அது சரிதான். சரிங்களா? தி இந்து ஜி சுப்பிரமணியம், அதுவும் சரிதான். சரிங்களா? அந்த ஜி சுப்பிரமணியம் தான் 1878 தி இந்து அப்படின்றத உருவாக்குறார். இதே ஜி சுப்பிரமணியம் தான் 1881 இல்லைன்னா 91 எடுத்துக்கலாம், தமிழின் முதல் இதழான சுதேசமித்திரனை உருவாக்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர். முதல் தமிழ் இதழ் எதுயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தமிழ் இதழ் இந்த சுதேசமித்திரன் தான். பாத்தீங்க, அப்படியே 2 வருஷத்தை போட்டுருக்கீங்க. நமக்கு மார்க் முக்கியமோ இல்லையோ, முக்கியம் தானே, அதனாலதான் ரெண்டையுமே போட்டு வச்சிருக்கோம். என்னன்னா 1881 ஒரிஜினல் டேட்டா, 1891 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் புக் டேட்டா. ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை புக்கு டேட்டா பேஸ் பண்ணி கொஸ்டின் இருந்ததுன்னா 1891 ஆப்ஷன்ல போட போறோம். இல்லை சார் 1891 ஆப்ஷன்லேயே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். 1891 ஆப்ஷன்லேயே இல்லைன்னா 1881 நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. சரியான இணையை கண்டறின்றாங்க. அப்போ 2, 3, 4 இது எல்லாமே சரிதான். அப்படியே ஆப்ஷன்ஸுக்கு போகிறோம். 2, 3, 4 இருக்கான்னு தேடுறோம். நம்ம நேரத்துக்கு 2, 3, 4 இல்லை. போன குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா? ரைட். என்னடா அது 2, 3, 4 இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். 3 and 4 இருக்கு, 2 and 3 இருக்கு. அப்போ இது ரெண்டுமே ஆன்சர் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே ஆன்சர் தாங்க. ஆனால் டிஎன்பிசியின் தரப்பில் இதை தான் கீழே கொடுத்துருக்காங்க, 2 and 3 அப்படின்னு. சரிங்களா சார்? அப்படியா? இங்கே தான் ஒரு மிஸ் பண்ணுறோம். அப்போ டிஎன்பிசி அவங்க டென்டேட்டிவ் கீ கொடுத்தது தான் பி, ஃபைனல் கீழே சியும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னா பி அண்ட் சி ரெண்டுமே சரியான விடை தான். சரிங்களா? ஸோ டென்டேட்டிவ் கீழே பி கொடுத்துருக்குறாங்க, பட் ஃபைனல் கீழே பி அண்ட் சி ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேங்க. ஸோ இன்றைய பதிவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வழக்கமாக 2 பார்ப்போம், நீங்கள் 3 பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம், அதையும் பார்க்க போகிறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ நேரம் தமிழில் தானே ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தோம், இப்போ ஆங்கிலத்தில் வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆமாம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே ஏற்ற மாதிரி. ஓகே, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. The Justice Party government officially introduced the term Adi Dravidar to replace derogatory caste-based terms in official records. அதாவது நீதி கட்சி பாருங்க, டேட்டாஸ் எப்படி தான் எடுக்கணும். நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்னா நீதி கட்சி என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா ஆதி திராவிடர் அப்படின்னு தான் இனிமே பயன்படுத்தப்படுவோம். இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. இனிமே ஆதி திராவிடர் அப்படின்னா அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ்ல அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ்ல யூஸ் பண்ணுறது அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படின்றாங்க. சரி, சரிங்களா? நீதி கட்சி தான் முதல்ல ஆதி திராவிடர், அதாவது தமிழ் பேசக்கூடியவர்கள் சரிங்களா ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்திருந்தால் ஆதி திராவிடர்னு சொல்லணும். அதே இது தெலுங்கு பேசுபவர்களாக இருந்தால் அவங்கள ஆதி ஆந்திரர் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டையுமே அறிமுகப்படுத்தியது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். சரிங்களா? ஆமாம், அதாவது இது ரெண்டையுமேனா ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர்ன்றது இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர்னு சொல்ல சொன்னது யார் அப்படின்னா, இதுக்கு விதை போட்டது 2 பேர் சொல்லலாம். முதல்ல ஒருத்தர் இதுக்கு விதை போட்டது அயோத்திதாச பண்டிதர். இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் ரெட்டைமலை சீனிவாசன். நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் பேசக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களை ஆதி திராவிடர் என்றும் தெலுங்கு பேசுபவர்களே ஆதி ஆந்திரர்னு சொல்லணும்னு முதல்ல விதை போட்டவர் அயோத்திதாச பண்டிதர். அதை நடைமுறை கொண்டு வந்தவர் ரெட்டைமலை சீனிவாசன். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இப்படி யூஸ் பண்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. The Justice Party was the first elected government in India to introduce communal reservation in public employment. பொது வேலை வாய்ப்புகளில் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு அரசாங்கம் இந்தியாவில் முதல் முறையா பொது வேலை வாய்ப்புகள்ல ஜாதிவாரி இடஒதுக்கீடு அப்படின்றத அறிமுகப்படுத்தியது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் அப்படின்றாங்க. எக்ஸாக்டா உண்மைதான். முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் அதை அறிமுகப்படுத்துது. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து பாருங்க,
மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட். ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ்ட் விமென்ஸ் எஜுகேஷன் அண்ட் டிட் நாட் சப்போர்ட் விமென்ஸ் சஃப்ரேஜ். எவ்வளோ பெரிய பொய் இல்லையா? எஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ் பண்ணல, சப்போர்ட் பண்ணுது, ஒரு தப்பு. அண்ட் டிட் நாட் சப்போர்ட் விமென்ஸ் இன் சஃப்ரேஜ் அப்படின்றாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி சப்போர்ட்டட் விமென்ஸ் இன் சஃப்ரேஜ் இன் 1921. இந்தியாவிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை முதல்ல கொடுத்த கட்சி எது அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். அவங்க தான் முதல்ல கொடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன குற்றம் கண்டீர்? 2 குற்றம் கண்டீர். 2 குற்றம் இருக்குது. ஸோ அதனால் அது தப்பு. கொஸ்டினை பார்க்குறோம், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1 and 2 தான் கரெக்டு. சரிங்களா? ஓகேங்க, அருமை. சரி, இன்றைய பதிவினுடைய கடைசி கேள்வி என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதை வச்சு தான் இன்னொரு கொஸ்டின். ஏன்னா எனக்கு காலை ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் எடுத்தோம் கிளாஸில். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி எனாக்டட் த கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர். அப்போ கம்யூனல் ஜிஓ அப்படின்றத 1921 கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஃபவுண்டேஷன் ஃபார் ரிசர்வேஷன் இன் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஜஸ்டிஸ் பார்ட்டி முதல்ல 2 முக்கியமான ஜிஓஸ். சரிங்களா? ஸோ ஒன்று என்ன அப்படின்னா 15th August 1921 ஒன்று. சரிங்களா? இருங்க, தப்பாக சொல்லிட்டேன். 15th August 1922 ஒன்று. சரிங்களா? ஸோ முதல்ல 1921 அப்படி பாருங்க 16th September 16 1921 ஒரு ஜிஓ போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ அது. அடுத்து August 15 1921 செகண்ட் ஜிஓ போடுறாங்க, கம்யூனல் ஆர்டர். சரிங்களா? அப்போது அவங்க கொடுத்துக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தானே. 1921 September 16 போடப்பட்ட முதல் ஜிஓ தான் பொது வேலை வாய்ப்புகளை ரிசர்வேஷன் வர்றதுக்கான ஒரு அடிப்படையாக இருந்திருக்கு. சரி, ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The Justice Party promoted representation of non-Brahmin communities in education and government employment அப்படின்றாங்க. கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில், சரிங்களா, பிராமணர் அல்லாதவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன், ரிசர்வேஷன் தான் சொல்கிறாங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது இல்லை அதை ப்ரொமோட் பண்ணது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றாங்க. ஆமாங்க, பிராமணர் அல்லாதவர்களின் மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டதான் ஜஸ்டிஸ் பார்ட்டியே. குறிப்பாக அது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் அப்படின்றாங்க. சரி, இதுவும் சரியா இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்க்குறோம். The Justice Party was founded after India's independence to promote social justice. இதில் ஒரு வார்த்தை தான் தப்பா இருக்கு. Justice Party was founded before India's independence. ஏன்னா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் எப்போனா 1947. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா நவம்பர் 20 1916. சரிங்களா? அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி நவம்பர் 20 1916 உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போது சோஷியல் ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அது சரிதான். சரிங்களா? இது சரி. சமூக நீதியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஆமாம், இது உருவாக்கப்பட்டப்போ இதோட பேர் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை கழகம். இந்த தென்னிந்திய நல உரிமை கழகம்னு உருவாக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சமூக நீதிக்கான அடித்தளம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, திராவிட கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கே, இது எல்லாத்துக்கும் பேஸ் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்துக்கு பேஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற அந்த கட்சி அதுதான் விதை. அந்த விதையிலிருந்து வளர்ந்த மரங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், குறிப்பாக டிஎம்கே, ஏடிஎம்கே 2 கட்சியுமே. ஐயா, அப்போ தாவேகா திராவிட கட்சியா இல்லையா? தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தாவேகா தலைமையிலான அரசா இருக்கு. அங்கே கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. 5ல் முதன்மையானவர் யாரு? யார் படம் தான் பெருசா இருக்கும் இங்கே? தந்தை பெரியார் அவர்களின் படம் இல்லைங்களா? இந்த திராவிட இயக்கங்களினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் பெரியார் தான். அப்படிதானங்க? ரைட். ஸோ அப்போ அது பேரளவில் திராவிட கட்சின்றது கிடையாதே தவிர மற்றபடி திராவிடத்தை அடிப்படையாக கொண்டது தான் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் கூட. அப்போ பாருங்க, இந்த ஐடியாலஜி எல்லாமே நமக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகேங்க, அருமை. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறோம். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஏன்னா உங்கள் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க, 2 தான் கரெக்ட். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.